கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம், நீங்கள் கேட்பதை நான் செய்வேன். யோவான் 14:14 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஆங்கிலத்திலே John 14:14, if you shall ask anything in my name, I will do it. If you shall ask anything in my name, I will do it. இதுவே நம்முடைய நம்பிக்கை, இதுவே நம்முடைய அடித்தளம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைய நாளிலும் நீங்கள் கேட்பதை நான் செய்வேன். அவர் சொன்னால் அவர் கட்டாயம் நிச்சயமாக செய்வார். அவர் வாக்கு மாறாத தேவன். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலைமைகள், உங்களை அதைரியப்படுத்தும் சூழ்நிலைகள், இவள் அனைத்துமே நிரந்தரம் அல்ல. ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம், நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்பதை அவர் செய்வார். நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயம் செய்வார். அவரால் செய்யக்கூடும். அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்த தேவன். உங்களை மீட்கவும் ஆசீர்வதிக்கவும், உங்கள் வாழ்க்கையிலே புதிதாக காரியங்கள் செய்யவும் போனாலே கூடும். இப்போது நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ, என்ன தேவையோடு இருந்தாலும் போனாலே கூடும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு நம்பிக்கையற்ற தருணத்தில் இருக்கிறீர்களா? அவரை நோக்கி கேளுங்கள். அவருடைய நாமத்திலே கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்பதை நான் செய்வேன். இது வெறும் வார்த்தை அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தேவனின் வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானவைகள், உறுதியானவைகள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தைரியமாக நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள். ஏனெனில் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். சகோதரனே, சகோதரியே, என்ற நாளிலும் விசுவாசத்தோடு அவரது நாமத்திலே கேளுங்கள். அவர் நிச்சயமாக செய்வார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனால் சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தோடு கேளுங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.